அன்பார்ந்த கடவுளூர் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் நல்வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். இந்த விஸ்வாவசு சித்திரை மாதம் துவக்கத்திலே நமக்கு நல்ல எதிர்காலம் காட்டுறது. அந்த கிரகநாதர்கள் அதிகமாக தொல்லை இல்லாதபடி முக்கியமான நாதர்கள் ராகு கேதுக்களும் அதே மாதிரி குருவும் பெயர்றாங்க. ராகு கேதுக்கள் சித்திரை 11ஆம் தேதி பெயர்றாரு, அதாவது ஏப்ரல் 26ஆம் தேதி. அதுவே குருவானவர் மாத கடைசியில் 28ஆம் தேதி, அதாவது 11 மே அன்று 2025 பேர்றார், மீனத்துக்கு பேர்றார். அதிகபட்சம் பார்த்தோன்னா கும்பத்தில் சனீஸ்வர் உட்கார்ந்துருப்பார். இப்போதைக்கு போக போதில்லை, அது இருக்கும். பராபவ வருஷம்லாம் முடிஞ்சு கடைசியில் இந்த விசுவாசத்தில் கடைசியில் தான் மாசி மாதம்லாம் பேர். இப்போ ஒன்றும் இல்லை, 26/2026 இந்த புதன் வக்கரமாகி 27 மீனத்தில் உட்காந்துருக்காரு. மீனத்தில் யார் உட்காந்துருக்காருன்னா புதன் உட்காந்துருக்கார். சுக்கரம் வக்கரமாகி சரியாகிடுறார். அதுக்கு பிறகு நம்ம ராகு இருக்கார். ஏன் சொல்லப்படுறது நம்ம ராகு ஏன் சொல்கிறேன், வாழவும் விடாது, வாழக்கூடாது. இது மாதிரி ஒரு என்ன பண்ண துஷ்டர்களாச்சே, அதனால் சொல்ல வேண்டியிருக்கு. அது முக்கியமாக இந்த சுக்கராச்சாரியார் இருக்கார், புதன் இருக்கார். இந்த 2 பேரும் தான் அந்த பாம்புகளுக்கு ஒத்து போகிறவங்க. அவங்க சொல்கிறபடி தான் அந்த பாம்பு கேட்கும். ராகுவோ கேதுவோ அவரை கண்ணை காட்டி விட்டுட்டு ஏற்று விட வேண்டியது, அப்புறம் அடக்க வேண்டியது. இதுதான் வேலை. இப்போ என்ன வேடிக்கைன்னா, சந்திரன் துவக்கத்திலே துலாத்தில் நின்று சுவாதியில் நிற்கிறார். சுவாதி ராகுவோடு பாருங்கள், வேடிக்கை சுத்த பாம்பு. அதே மாதிரி இந்த அமைப்பில் பார்க்கும்போது கும்பத்தில் போய் இறங்கின உடனேயே இந்த ராகுக்கு எது ரிவர்ஸ் தான் இறங்குவாங்க. போகாத ஊருக்கு சனீஸ்வரர்லாம் பிடிச்சிட்டுருவாங்க. இதுக்கே சனீஸ்வரர்கள் தெரியும் நமக்கு எப்படின்னு. ராகு பேர் வந்த உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பார். கர்மங்களை நகரணுமே, வெறும் கர்மன்னு பூமியில் போகிறனா போதுமா, இருந்து வாழ்ந்து அனுபவிச்சுட்டு எல்லாரும் சுகமாக இருந்து அவனோட எல்லா விஷயம் டீம் ஒர்க்காக பண்ணி அவன் அனுபவிச்சுன்னு போய் நல்லது போய் சேரணும். அதுதான் வச்சுருக்கு. தவிர இயல்பு வாழ்க்கையிலேருந்து பாழாக்கி போய் நாசமாக போகிறதுக்கு எப்படியெல்லாமா வாழணும், இப்படி தான் வாழக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு இந்த பாம்பு வேறு வந்து உட்காந்து விட்டுதுன்னா அவர் என்ன பண்ணுவார்? இன்று போய் நாளை வா கேஸ் தான். இந்த பிள்ளையார சனீஸ்வர் பிடிக்கும்போது இன்று போய் நாளை வா கேஸ், அது மாதிரியே சுச்சுவேஷன் ஆக்கிடுவார். இப்போ என்ன பண்ணலாம்? நல்ல காலம். குரு வந்து இதில் உட்காந்துருக்கார், ரிஷபத்தில் உட்கார்ந்த குருவும் மீனத்தில் உட்கார்ந்த சுக்கரனும் ராசி பருவத்தையும் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும், கவலையே இல்லை. கீழே இறங்கின உடனே சூரியன் சித்திரை மாதம்னால மேசத்தில் இருப்பார், தனியாக உட்காந்துருக்காரு. இந்த பாம்பு வரை இறங்கிடுச்சுன்னா பார்க்குமே, சனீஸ்வரன் பார்க்குறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவன் வேறுன்றார். அதே மாதிரி ராகு கேது ராகுக்கு கீழே இறங்கின உடனே சனியோடு சேர்ந்துட்டு சூரியனை பார்க்குற உடனே என்ன பண்ணுற, புதன் விறுவிறுன்னு மேஷத்துக்கு போய்டுறாரு. மேஷத்துக்கு போய் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. பார்த்தியா, நான் மெனக்கிட்டு சொன்னேன், கண்ணை வச்சு பார்க்காதன்னு, கேட்க மாட்டேன்றீங்க சொல்லிட்டு ஒரு அறுக்கிறார். அந்த செவ்வாய் கடகத்தில் உட்கார்ந்துட்டு நேரே 8ஆம் பார்வையை பார்க்குறாரு. செவ்வாய் பலம் நீச்சமாக இருந்தாலும் நீச்சபங்கம் ஆகிடுறது. சனீஸ்வரனையும் பார்க்குறார். இந்த ராகு பெயர்ந்த உடனே அவரையும் பார்க்குறார். சனீஸ்வரனை பார்த்தாலும் பரவாயில்ல, இந்த மூமெண்ட் இருக்கும். இந்த ராகு பார்த்த உடனே செவ்வாய் தன்னுடைய இதெல்லாம் விட்டுட்டு அவருக்கு வாங்க அப்படின்னு அவருக்கு சர்வீஸ் பண்ண போயிடுறார். இதெல்லாம் ஒரு நல்லது கெட்டதுன்னு இல்லாமல் ஒரு குழப்பமான சூழ்நிலை உண்டாக்கி நிறைய வந்தாலும் எதுக்காக நமக்கு செலவழிக்கணும், என்ன பண்ணணும்னு தெரியாமல் காலம் நகர்ந்து போகும். பர்பஸ் ஆஃப் லிவிங் இன் த வேர்ல்டு அப்படின்னு இருக்கும்போது நம்மளது பொறுத்து தர்மசாஸ்திரத்தை பிறகு நடந்தே ஆகணும், பாரம்பரியத்தில் பண்ண ஆகணும். அதுவும் நன்னா இருக்கும். ஆனாலும் மனசில் ஏதாவது குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் புது வருஷத்தினுடைய அமைப்பு. இனி ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, இந்த புது வருஷம் சொல்லக்கூடிய விஸ்வாசு ஒரு சித்திரை மாதத்தில் பார்த்திங்கன்னா ஏப்ரல் டு மே, ஏப்ரல் 14லேருந்து மே 14 வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சிம்மத்துக்கு எப்படி இருக்கும்? சூரியன் தான் எல்லாத்தையும் காரணம் சொல்லியிருக்கேன். ஆனாலும் எல்லாத்துக்கும் காரணம்னா
இங்கே படைத்த அத்தனை பேருக்கும் உண்டான காரணங்களாக இருந்தாலும் பர்சனலாக அந்த தனிப்பட்ட முறையில் ஒன்றும் பண்ண மாட்டான். பஞ்ச பிராணங்கள்லாம் உள்ளே உழைக்கிறது, உள்ளே இருக்கிறது இந்த சூரியனில் தோணுன்னா நெருப்பு, அக்னி, காற்று, மதி, நெருப்பு, நீர் என்னென்ன உண்டோ அதுலேருந்து வருது தான். சூடாக வேர்த்துச்சுன்னா உடம்பு கொதிக்குது, சூடு, அது வேர்த்து கொட்டுறது, தண்ணி வருது இல்லை. ஆனால் எல்லாமே அவனே தான் இருக்கான். இருந்தாலும் சூரியன் ஒவ்வொரு மாதத்தில் இருப்பான், மாதம் மாறிட்டே இருப்பான். சந்திரன் 2.5 நாளைக்கு மாறிட்டே இருக்கும். அதனால் அவனுக்கு இப்படி தான் சொல்ல முடியாது, பொதுவாக தான் அவன் பண்ண முடியும். ஆனால் நிற்கிற சென்னை எங்கே நிற்கிறாரோ அந்த வீட்டில் சூரியன் மேஷத்தில் 1 மாதத்தில் நிற்பார். செவ்வாய் பொறுப்பெடுத்துட்டு பண்ணணும், சிசுவத்துக்கு போடணும், சுக்கிரன் பொறுப்பெடுத்து பண்ணணும். இப்படி தான் அவர்களுக்கு வச்சுருக்கு. ஆக பார்த்திங்கன்னா சூரியனுடைய சம்பந்தப்பட்ட அவர் மேஷத்தில் உட்காந்துருக்காரா, மேஷத்துலேருந்து 5ஆம் வீடு வரும், மேஷத்துலேருந்து 5ஆம் வீடு வரும், அது இல்லை. அப்போ 5ஆம் வீடுலேருந்து இருக்கும்போது, அங்கே இருக்கும்போது மேஷம் எத்தனாம் வீடு? 10ஆம் வீடு வருதா? 9ஆம் வீடு வரும். 9ஆம் வீடு பாகிஸ்தானம் வருது இல்லை. இப்போது சூரியனே போய் தன்னுடைய பாகிஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். சிம்மத்துக்குரிய பாகிஸ்தானத்தில் சூரியனே உட்காந்துருக்கார். ஏன்னா மற்ற நாயகர்கள்லாம் ஒரு ஷேர் பண்ணிக்கிறாங்க தவிர சூரியன்கிட்டேருந்து தான் எல்லாம் கொடுக்கணும் அமைப்பில் இருக்குது. அதுக்காக வேண்டி சூரியனே பாக்கியத்தில் உட்காந்துருக்காருன்னா இத்தனை நாளாக ஏதோ பாக்கியம் பேர் தான் இருந்திருக்கு. இப்போ அவரே பாக்கியத்தில் உட்காந்துட்டார்னா நாட்டில் ஸ்திரமான ஒரு நாடு வரப்போகுது. அரசுகள் நாட்டானாலும் இப்படி கதை பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒருத்தனும் ஏமாற்றிக்கிட்டு. ஸ்திரமான ஒரு அரசுகள் வந்தால் தான் வழி வரும், ஜீவன வாய்ப்புகள் வரும், சொந்தமாக நம்பி வாழ முடியும், சொத்து பத்துக்கு காப்பாற்றிக்க முடியும், நம்மளை ஏமாறாமல் இருக்க முடியும், நாசம் பண்ணாமல் இருக்க முடியும், வீணாக வம்புக்கு மாட்டாமல் இருக்கும், துஷ்டர்கள் கையில் மாட்டாமல் இருக்க முடியும். எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. நமக்கு ஒரு ஈர்ப்பு, நாட்டு மேலே ஒரு நம்பிக்கை வரும், ஃபெய்த்து வரும், இதெல்லாம் இருக்குல்ல. அன்றாட தேவைகள் சம்மந்தப்பட்ட நாட்டு விவசாயத்தின் தேவைகள்லாம் பண்ண முடியும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொருள் என்னென்ன ஒன்று வெளியில் வட்டாரத்தில் போக முடியுதா, சேஃப்டி செக்யூரிட்டி இருக்கா, எதுவுமே இல்லை. ஸோ இதெல்லாம் நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணி நாடு வளம் வரத்துக்கு அரசாங்கத்துக்கு நல்ல அரசாங்கங்கள் வரணும். அது பிரகாரம் சூரியனே போய் இந்த மேஷமாரில் உட்காந்ததுனால அவருடைய வீட்டுக்கு பார்க்கும்போது, சூரியனுடைய வீட்டுக்கு பார்க்கும்போது அந்த 9ஆம் வீடு வருது, அதனால் பாக்கியஸ்தானம் வருது. அதனால் பாக்கியஸ்தானம் தானாக செயல்படுறதுனால அட்டங்காசம் இருக்கும். அங்கேயும் நேர் சந்திரனை பார்க்குற துவக்க நாளில் சந்திரன் சுவாதியில் நிற்பான், டைரெக்டாக தொழிலாக பார்க்குறார், அதெல்லாம் இருக்குது சந்திரனா. ஸோ எவ்வளோ ஏற்பாடுகள் பண்ணுறான் பாருங்கள். சர்ப்பங்கள் தான் பகவான் சர்ப்பத்திலான படுத்துட்டுருக்காரு, புரியுதா? ஆனால் சர்ப்பங்கள்ன்றது பொறுத்த வரைக்கும் கர்மங்கள் மொத்தமாக பூமியில் என்ன கொடுத்துருக்கோம், அது பிரகாரம் எப்படி செயல்படணும் அப்படின்ட்டு ஒரு அமைப்பு தான் அந்த டோட்டல். அந்த விஷயம்லாம் அது சர்ப்பங்கள் வச்சு ரெக்கார்டு வச்சுருக்கோம், நெட்வொர்க்கு, வேறு ஒன்றும் இல்லை. அந்த ரெக்கார்ட் பிரகாரம் செயல்படுறதுக்காக உட்கார்ந்துருக்கு. அதனால் நமக்கு டெஃபினட்டாக இந்த பகவான் உறைந்த இடம், வாழ்ந்த இடம், வாழ்கின்ற இடம், இது வரைக்கும் நாம் சாஸ்திரங்கள் சொல்கிற மாதிரி அது நம்பித்தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் இந்த சீர்கெட்டு போன சமுதாயத்தை மாற்றி சிறப்பாக செயல்படணும்னா வெறும் வாய்ச்சொல் வீரடியாக இருக்க மாதிரிலாம் இருக்க முடியாது. வந்தால் தான் சாப்பிட முடியும் எதுவுமே. அதனால் அந்த வாய்ப்புகள் நிறைய கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. அந்த உங்களுடைய சம்பந்தப்பட்ட சுக்கராச்சாரியார் அவர் தான் ஜீவன கர்மஸ்தானாதிபதி, பிரமாதமாக செயல்படுறார். அவரும் இந்த பூர்வ புண்ணியை சொல்லக்கூடிய குருவும் 50-50 பண்ணி ராசி பரிவர்த்தனை பண்ணி கொட்டுறாங்க. 9-10 தர்ம கர்ம யோகம் வருது பார்த்தீங்களா? தர்ம கர்ம யோகத்தை சூரியனே முன்னின்று செய்கிறார். சுக்கராச்சாரியார் தொடர்பு கொள்கிறார். செவ்வாய் அங்கிருந்து உட்கார்ந்துட்டு சனீஸ்வரன் தொடர்பு கொள்கிறார். சனீஸ்வரன்னா களத்திரம், முதலீடு ஸ்தானாதிபதியும் களத்திரமாக இருக்குது. 6ஆம் வீட்டு அதிபர் 7ஆம் வீட்டு அதிபரும் அவருக்கும் தொடர்பு கொள்கிறார். ராகு கர்மங்களுக்குடைய என்ன பர்பஸ் தீம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக ராகு அவர் தான் சாத்து எல்லாத்துலேயும் இருக்கக்கூடியது, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக அது இருக்குது. கூட உட்காந்துருக்கு. கேது தாமும் சிம்மத்தலி ஜென்மத்திலே உட்கார்ந்துருக்கு. மொத்தமும் பாம்புக்குள்ளே அடங்கியாச்சு, புரியுங்களா? பிரசிடென்ட் ரூல் மாதிரி வச்சுக்கோங்களேன், அடங்கியிருக்கு. மிலிட்ரி கவர்மெண்ட் ரூல் மாதிரி.
ஆக இந்த சிம்மத்தினுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்களை சிறப்பாக செயல்படுத்தி உங்கள் குடும்பத்திலும் சரி, இல்லத்திலும் சரி, தொழிற்சாலையும் சரி, உங்கள் இண்டஸ்ட்ரியிலும் சரி, உங்கள் வர்த்தகத்திலும் சரி சீர்படுத்தி செழிவுபடுத்தி 4 காசு நிற்கும்படி பண்ணி சந்தோஷமான வாழ்க்கை எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகும், பிரமாதமாக ஆகும். சின்ன தொழில் பண்ணி ஊடக அசிஸ்டன்ட் வச்சுன்னு தொழில் வச்சு செஞ்சுட்டு சாதாரண இந்த ஒர்க் ஷாப்பு சொல்கிறவங்க எல்லாமே பெரிய இண்டஸ்ட்ரி ஆக்கிடுவாங்க. ஒரு டீ கடை அந்த காலத்து சாதாரண இப்போ என்னெல்லாம் ஷோ பண்ணி அழகாக பண்ணுறாங்க. மாதிரி எல்லா டெக்னிக்கை பயன்படுத்தி பிரமாதமாக செயல்படுத்தி அவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கையில் அமைப்போட கல்யாணம் குழந்தை குட்டி பெற்றுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 50,000 சம்பாதிக்கலைன்னா குடும்பம் நடத்த முடியாது சொல்கிற அளவுக்கு இருக்கிற அந்த காலம் மாறி போய் ஒரு இடத்துல உட்காந்து 10 மணி நேரம் உட்காந்துட்டு ஒரு 15,000 12,000 சம்பாதிச்சதெல்லாம் போய் மறைஞ்சி போய் இனிமேல் ஆளெல்லாம் கிடைக்க மாட்டான். அதுக்கெல்லாம் அவன் பணக்காரன் தானாக சுயமுயற்சியில் பண்ணி கான்ட்ராக்ட் நீஸ் பேசி அல்லது டைம் பார்ட்னர் ஒரு கூட்டாக இருந்து நிறுவனம் பண்ணி செஞ்சு 4 பேர் சம்பாதிப்பாங்க. ஏஜென்சி சர்வீஸ் மாதிரி எல்லாத்துக்கும் ஏஜென்சி தான் இனிமேலாம், லேபர்லேருந்து எல்லாத்துக்குமா. ஆனால் அந்த மாதிரி சம்பாதிச்சா தான் அவங்களால முடியும், இல்லைன்னா முடியல, இன்கம் ஏர்ன் பண்ண முடியாது. நான் இவ்வளோ தான் சம்பாதிக்கிறேன், எனக்கு இதுக்குள்ளே எல்லாம் கொடுத்தனம் பண்ணணும் கொள்ளணும்னா எவ்வளோ பண்ண முடியும்? முடியாது. அதனால் எல்லாருக்கும் வர்த்தகத்தை சம்மந்தப்பட்ட இந்த நிர்வாகத்தை சம்மந்தப்பட்ட சூரியன் எல்லாருக்கும் கிடைக்கும்படி பண்ணக்கூடிய அமைப்பு தான் தோற்றுவிக்கிறது. இது நேரடியாக பண்ணால் காதில் வாங்கி போடுவான், எக்கரை வைக்கல அச்சாதான் நடக்கும் தான் சர்பத்திலேயே முதலேயே அமைப்பில் கொடுத்துருக்கு. அப்போது சீரியஸாக நடக்கும், மட நடக்கும். கையில் கோல் எடுத்தால் தான் நடக்கும். ஆல்ரெடி கோல் எடுத்து தான் நம்ம நாட்டை சுற்றி இருக்க நாடுகள்லாம் பண்ணிட்டுருக்காரு, பண்ணி முடிச்சிருவார். இப்போ நம்ம நாட்டுக்குள்ளே சரிப்படுத்தணும் இல்லை, பர்பஸே தானே. அதனால் சூரியனுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கும்போது சிறப்பாக அவருக்கு முக்கியமான சுக்கராச்சாரியார், சனீஸ்வரர், செவ்வாய் இவங்கெல்லாம் முக்கியம். குரு பூர்வ புண்ணியாதிபதி, செவ்வாய் 4க்கும் 9க்கும் உள்ளவர். பாக்யாதிபதி செவ்வாய், கர்மஸ்தானாதிபதி சுக்கராச்சாரியார், வீரியஸ்தானாதிபதியை சுக்கரர், 3ம் 10ம் தொடர்புடையது. படம் நடக்கும். வீரியத்து சந்திரன் உட்காந்துருக்கான், ஆனால் நிற்கிற நட்சத்திரம் சுவாதி ராகு. சந்திரன் பலம் கிடையாது. எப்போதும் புத்தி ஓடுன்னா பலம் இருக்கக்கூடாது, மூல பலம். சந்திரனுக்கு எப்போதுமே தேய்பிரை சொல்லக்கூடிய இந்த காலத்தில் தான் மூளையே வெறுப்படணும். வளர பிறை காலத்தில் போகபாக்கியத்தில் போய் நாசமாக போடும். இப்போ புத்தி வெறுப்படணும். அதனால் சுவாதியில் நிற்கிறதுனால சர்பத்தில். ஆக நீங்கள் அமைப்பில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். புதன் கரெக்டாக ஒரு டேலி சுக்கரோட பேசி முடிச்சு எல்லாம் பண்ணி, சுக்கரனால் புதன் பலமாகறாங்க. அங்கே புதன் பலம் கிடையாது மீனத்தில். சுக்கரன் வக்கரம் முடிஞ்ச உடனே பலம் வந்துடுது. ட்ராமா தான் வேணாம். ராகு இருந்தால் கீழ் இறங்கினார். ராகு இருக்கும்போது பலம் இருந்து பிரயோஜனம் இல்லை. கீழ் இறக்கிட்டு ஒழுங்காக வேற கீழ் இறக்கிட்டு சனீஸ்வரோட வச்சுக்கோ, அதை பார்த்துப்பார், நீ ஹெல்ப் பண்ணு சொல்லிட்டார். பேசி முடிச்சுட்டு ஆனால் அத்தனை அந்த புத்தி காமிச்சிரு. ராகு மேஷத்தை பார்க்குறவர் அங்கேருந்து சனியோடு சேர்ந்துட்டு என்ன பாரு, உடனே புதன் போய் உட்காந்துட்டார். இல்லைன்னா சூரியன் காலி. அதில் வாங்கி விட்டுடும். அரக்கர் தானே, ராட்சசன் தானே, ஆஹா பார்த்துக்கலாம், எவன் புத்தி காமிச்சிடும். ஏன்னா அவர்கிட்ட தான் எல்லாமே இருக்குது. நெட்ஒர்க்கில் என்னென்ன பண்ணணும் கொள்ளணும்னு நெட்ஒர்க்கு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கு. இந்த ராகுகேதுகள் ராகுகேது இல்லாத ஒரு ஜாதகம் இருக்காது, ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கு. ராகுகேது இல்லாத போது ராவணேஸ்வர் பீரியடில் ராகுகேது கிடையாது. அப்போ என்ன பண்ண கோட்டை விட்டார், அதுலேருந்து எச்சரிக்கையாக இருக்கார். ஸோ இப்படி ஒரு அமைப்பில் காலப்புருஷனுடைய அமைப்பு தான் ராசி நவாம்சம்லாம் நம்ம பண்ணலை, மனுஷன் பண்ணதில்லை. எல்லா யுகத்தும் இதுதான். இதே சமயத்தில் இந்த சிம்மத்தினுடைய வருமானம் 10ஆம் வீடு கொட்டணும், பணம் நிறைய கொட்டும். ஏன்னா துவக்க காலத்திலேயே சுக்கரனும் குரு உட்கார்ந்துட்டு நேராக சுக்கரனோட ராசி பொருத்தம் பண்ணியிருக்கு. அட்டம வீட்டில் உட்காந்துருக்கேனுங்க. அட்டம வீட்டில் உட்கார்ந்தாலும் சூரியன் பொறுத்த வரைக்கும் அட்டம் கிடையாது. அதுதான் சூரியன் உட்கார்ந்துட்டு 12ஆம் வீடு ஆகிடுது. அப்போ 8ஆம் வீடு 12ஆம் வீடு சரியாக போயிடுது இல்லை. எப்படி இருக்கு பாரு, 8ஆம் வீடு மறைவுத்தானம் சொன்னதுனால அங்கே நடந்ததுக்கு. அதே சொல்லி 12ஆம் வீடுக்கு சூரியன் உட்கார்ந்துறதுனால அது 12ஆம் வீடு ஆகிடுது. சூரியன் இருக்கிற வீட்டுக்கு 12ஆம் வீடு இல்லை மேஷத்துக்கு. அதனால் அப்படி மாற்றி
அந்த நெகட்டிவ் எஃபெக்டை அந்த பாசிட்டிவ் ஆக்கிட்டார். எல்லாம் ப்ராப்ளம். அதே புதன் உட்காந்துருக்காரு. அப்புறம் அதே புதனை வந்து உட்காந்துருக்காரு. புதனுக்கு அவர் தான் எல்லாமே. இடது பக்கம் வலது பக்கம் கிடையாது, எல்லா பக்கமும் ஒன்று தான் அவருக்கு. மறைவுஸ்தானம் அந்தஸ்தானம் இந்த அவர் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட அந்த புதன் சூரியனில் உட்காந்துருக்காரு. ராகு பார்க்கும்போது சனியும் பார்க்கும்போது கண்ணை பார்த்துக்கிறாரு. அவ்வளோதான். துரியோதன கும்பங்களை அன்றைக்கி பார்த்துட்டு உடனே லைஃப்பை முடிச்சிட்டார்ல, அதே மாதிரி தான். கண்ணால் பார்த்த உடனே ராகுக்கு அடங்கிட்டான். இல்லைன்னா சாப்பிட்ருப்பான் சூரியனை. ஆஞ்சநேயர் பிறந்தது, ஆஞ்சநேயர் உண்ணாப்த ருத்ரன், 11 ருத்ரன். அவர் பூமியில் வந்த உடனே மூலத்தில் பிறந்துவிட்டார். மூலத்தில் பிறந்தாலும் என்ன, அது சர்ப்பம் ஆகிடுது இல்லையா. சூரியனை கண்ணால் அவர் தான் பாடம் நடத்துகிறாரு. அவர் சூரியனு கண்ணால் அவர் மூழ்கிட்டு போகிறார், கொள்ற போகிறாருன்னு அவரை அடித்து தூக்கி போட்டாங்க. எப்படி இருக்கு பாரு. ராவுக்கு இது அங்கே போட்டு விட்டுருது. இந்த மாதிரி இருக்கேன், நீ இது மாதிரிலாம் பண்ணுறாங்களே, நீ என்ன பார்க்கலையா அப்படின்றது. ஏன்னா ராவுக்கு எது என்ன அந்த வேலை காட்ட முடியாது ருத்ரங்கிட்ட. ஸோ அதனால் இது இப்படி இருக்கும்போது இந்த மாதிரிலாம் இது தொடர்ந்து எத்தனை யுகமானாலும் இதே ஆரோஸ்கோப் தான், இதே மாதிரி தான் மாறாது. கலியுகத்தில் மாத்திரம் இதே அளவு குறைச்சல், அவ்வளோதான். ஸோ இப்படி ஒரு அமைப்பில் இருக்கும்போது இந்த பிளான் இன் இம்ப்ளிமெண்டேஷனில் இந்த சிம்மத்தினுடைய அமைப்பு பார்க்கும்போது நல்ல வாழ்க்கை, நல்ல பணம், எந்த விதமான பகைவர் தொந்தரவு இருக்காது, இம்சையில் இல்லாத இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், போகபாக்கியம் இருக்கும். உள்நாடு வெளிநாடு ஃபுல்லாக கை கட்டி மேற்கலாம். வியாபாரத்தலங்கள் வெளிநாட்டுக்கெல்லாம் பண்ண போகிறாங்க. நம்ம இண்டஸ்ட்ரியெல்லாம் வெளிநாடு வரைக்கும் போய் அனுபவிக்க போகிறோம். அதுக்கெல்லாம் மூல காரணம் இந்த சிம்மம் அமைக்கிறது. அதே மாதிரி சிம்மத்தினுடைய நேயர்கள் எல்லாருமே ஒரு கோடீஸ்வரன் ஆகணும் சொல்லி வாழ்த்து அமைகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.